ஸ்டாக் மார்க்கெட் எப்படி அடி வாங்கியிருக்கு பார்த்தீங்களா? டாரிஃப் வார். 180 நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா விடுத்த ஒரு வார் தான் இந்த டாரிஃப் வார். இதில் சிக்கி சின்னாபின்னமாக போகிறது அமெரிக்கா மட்டும் கிடையாதுங்க, எல்லா நாடுகளும் தான். இந்தியாவினுடைய வர்த்தகம் முதல் சீனா, சிங்கப்பூர், சவுதி அரேபியா உட்பட பல நாடுகளும் அவங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த மாதிரியான வீழ்ச்சி வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காங்க. ஒபக் நாடுகள், ஒபக் ப்ளஸ் நாடுகள் இப்படின்னு சொல்லி பல நாடுகளும் கச்சா எண்ணெயினுடைய விலை குறைவை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிற யோசனையில் ஈடுபட்டு இருக்காங்க. இதில் ரஷ்யாவும் விதிவிலக்கு கிடையாது, ஹாங்காங்கும் விதிவிலக்கு கிடையாது. சிங்கப்பூரினுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு, இதனால் உலக யுத்தம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கப்பா அப்படிங்கிறது. அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு அடுத்த ட்வீட்டை போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டில் அவர் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா? பார்த்தீங்களா, இப்போ தான் எல்லாமே சரியாக நடைபெற ஆரம்பிச்சிருக்கு. ஒரே ஒரு டாரிஃப் வாரில் பல இடங்களில் பல மாற்றங்கள் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. எங்கள் நாட்டுக்கு யாரெல்லாம் எதிராக இருந்தாங்களோ அந்த நாடுகளெல்லாம் இன்றைக்கி திணற ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டாரிஃப் வார் பார்ப்பதற்கு கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும், ஆனால் எண்டு கார்டு அப்படி இருக்காது. அமெரிக்க மக்கள் நான் போட்ட இந்த டாரிஃப் வார் எவ்வளவு நல்லது அப்படிங்கிறத வரும் காலத்தில் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார்.